ஆனால் விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னென்னா, இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம். இதற்கு முன்பு வெளிநாடு போகும் பொழுது பிரைவேட் ஜெட்டில் ஆடிட்டரை கூட்டிகிட்டு போனாங்க. துபாய்க்கு முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டராக இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் ஃப்ளைட்டில் போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம். எந்த ஜெட்டில் போனாங்க, 6 பேர் யார் போனாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது. நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும். அந்த நிறுவனத்திற்கு 1000 கோடி ரூபா பணம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த நிறுவனத்தில் எப்படி சில பேர்த்துக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். அதனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர், ஜப்பான், துபாய், ஐரோப்பிய நாடுகள் போகும் பொழுதெல்லாம் நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதனால் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் 2 பக்கம் போயிருக்கார். ஜெர்மனி போயிருக்கிறாரு, UK போயிருக்கிறார். அதனால் விஜய் அவர்கள் இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி. அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளை அறிக்கை விடணும். இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனோம், சிங்கப்பூருக்கு போனோம், ஜப்பானுக்கு போனோம், என்ன கையெழுத்து போட்டோம், எவ்வளோ பணம் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா நிறுவனங்களுமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக, மத்திய அரசு மூலமாக, PLI மூலமாக ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்க. அவங்க வருவேன் என்று சொன்ன பிறகு இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு அங்கே போய் அவங்கக்கிட்ட ஒரு டீலை போட்டு முதலமைச்சரை போய் ஃபோட்டோ எடுப்பதற்காக இங்கே அமர வைத்து ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இவர்கள் கொண்டு வந்த முதலீடா அல்ல அந்த நிறுவனங்கள்? நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி ஒரு முதலமைச்சர் போறாருங்கிறக்காக 100 கோடி போட மாட்டாங்க, 500 கோடி போட மாட்டாங்க. ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்வார்கள், அடுத்த ஆண்டு எக்ஸ்பான்ஷனுக்கு நான் பணம் போடணும். ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்திற்கெல்லாம் இவங்க கொண்டாடுறாங்க. நேற்று பாருங்கள், 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்துக்கு வந்து யார் கொடுக்குறா? கொச்சின் ஷிப்யார்டு, மத்திய அரசுடைய நிறுவனம். மஸ்டாங் ஷிப்யார்டு, அதுவும் மத்திய அரசுடைய நிறுவனம். மத்திய அரசுடைய நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணம் போட்டாலும் கூட அது இவங்க கொண்டாடுறாங்க. கொண்டாடுவது தவறு கிடையாது. மத்திய அரசினுடைய நிறுவனத்தினுடைய பணம்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா, 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்திற்காக வரக்கூடிய பணம் பப்ளிக் செக்டர் யூனிட் PSU, மத்திய அரசினுடைய PSU, அதையும் சொல்ல மாட்டாங்க. அதை மறைச்சு தனியார் நிறுவனம், வேறொரு நிறுவனம் எதுக்கு பொய் சொல்லணும்? திரு TRB ராஜா அவங்க இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். அந்த ட்வீட்டை பாருங்க. 30,000 கோடி எங்கிருந்து வந்துச்சுங்க? மத்திய அரசினுடைய PSU இல்லாமல் யார் பணம் கொடுத்தாங்க? எல்லாத்தையும் மறைச்சு எத்தனை நாளைக்கு இவங்களால வண்டி ஓட்ட முடியும்? அதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார், மோசக்காரன் அப்பாவு சொன்னார். இன்னைக்கு அதே அப்பா அவர்கள் இந்த பக்க குட்டியாக்காரன் அடித்து வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கராக உட்காந்துருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாருன்னா முதல் இடத்துல அப்பாவு தான் இருப்பார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவாக அப்பாவு தான் பேசுகிறார். யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 MLAக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவு அவர்கள் பதறி போய் 4 பேர்த்தையும் பேச விட மாட்டார். அதனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம். இன்னைக்கு அவருடைய சொந்த ஊர் அதெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பித்தா BJP B team முதல்ல இதிலிருந்து வெளியே வரணும். விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்குது, அவருக்கு நாக்கு இருக்குது, அவருக்கு வாய் இருக்குது, அவர் பேசுவார். பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்பாவு அவர்கள் இந்த விஜய் ஃபோபியா, BJP ஃபோபியா, இந்த ஃபோபியாவிலிருந்து வெளியே வந்துட்டு அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும். ஆனால் ரஜினி சாரை நான் அடிக்கடி பார்ப்பேங்கண்ணா. மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சாரை அடிக்கடி பார்ப்பேன். அதை நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தேன், இப்படி பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர். அவர் வந்து நான் வந்து ஒரு சினிமா நடிகராக பார்க்கல. அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய, ஆன்மீகத்தின் அடிப்படையில் முதல்லிருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர். அவரையும் சமீபத்தில் சந்தித்தேன். எதற்கு? அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறதா. அதனால் இன்னைக்கு வந்து நண்பர்கள் புதிதாக இவங்களை பார்த்தாங்க, அவங்கள பார்த்தாங்க, அப்படி பார்த்தாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம். அவர் ஆன்மீகத்தை பற்றி பல விஷயம் சொல்லுவார், யோகாவுக்கு போகுன்னு சொல்லுவார், இங்கே போங்கன்னு சொல்லுவார். அது எப்பொழுதும் ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார். அப்படித்தான் அவரை நான் பார்க்குறேன், ஒரு குருவாக பார்க்கின்றேன். அதனால் அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க, இவங்களை போய் பார்த்தாங்க. அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான். இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்களிலிருந்து சந்தோஷ்ஜி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன். அதனால் யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும், பின்னாடி போய் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே எப்பவுமே அதை பப்ளிசைஸ் பண்ணுறதில்ல. இப்போ ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும்? நீங்கள் அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு, அது அரசியல் கிடையாது. அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.